ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், பழனி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரவணோட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இங்கே பார் சரவணா, உன்னுடைய செயற்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை பற்றி மச்சானுமே என்னோட பேசியிருக்கிறார் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, உன்னை வந்து கோயிலில் பார்த்தாங்களாம், ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாங்களாம். எங்கே உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ தெரியலை என்ற மாதிரி வந்து கேட்டாங்க. நானுமே எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, மாப்பிள்ளை இதை பற்றி எனக்கு எதுவுமே சொல்லலை என்ற மாதிரி வந்து சொன்னேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி கேட்டாரா? அவர் ஏதாவது தப்பாக நினச்சிட போகிறார். நான் அந்த மாதிரி அந்த பொண்ணோட எதுவும் பழகலை. என்னுடைய மனசில் உள்ளதை அந்த பொண்ணுக்கு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணுமே தன்னுடைய மனசில் உள்ளதை எனக்கு சொல்லிச்சுது. இவ்வளவுதான் மாமா, வேறு எதுவுமே இல்லை. அப்பா ஏதோ வேறு மாதிரி நினச்சிட்டாரோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவர் நல்ல மாதிரி தான் நினச்சிக்கிறார். நீ எதுக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிற? உன்னில் அவருக்கு ரொம்பவே பாசம் இருக்குது. ஏன் தெரியுமா? நீ தான் அவரோட பேச்சை கேட்குற ஆளாச்சே. அது மட்டும் இல்லாமல் மற்ற 2 பேரும் வந்து என்னதான் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் உடனுமே உன்னுடைய அப்பாவுக்கு எதிராக வந்து வார்த்தைகளை அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு போயிடுவாங்க. அவர் அதனால் வந்து அவங்கள்ட பேச்சை விட உன்னுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் வந்து பாசமே வச்சிருக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சரவணா இது, உன்னை பிடிக்காம இருக்குமா? நீ தானே அவரோட பேச்சு கேட்குற. அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன், பாவம் அவனோட வாழ்க்கை எப்படியா போச்சு என்று அவர் இத்தனை நாள் என்னோட வந்து பேசியிருக்கிறார் தெரியுமா? இதெல்லாம் நான் அவனோட பேசினதே இல்லை. அதுக்காக அவர் உன்னில் அக்கறை இல்லாமலெல்லாம் இல்லை. அவருக்கு எல்லா பிள்ளைகள் மேலேயுமே அக்கறை இருக்குது. ஆனால் உன்னில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா, அந்த பொண்ணை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைடா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ ஒரு பொண்ணை வந்து காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணின, அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பொண்ணு தான் இதென்று நினைக்கிறேன், அப்படித்தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, அந்த பொண்ணு தான். அப்படி என்று சொன்னால் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற எண்ணத்தில் தான் பேசுகிறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை மாமா, அப்படியெல்லாம் இல்லை. அஞ்சலி அப்படி எதுவுமே என்னோட பேசலை, பாவம் அவன் நல்ல பொண்ணு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த பொண்ணை பற்றி இவ்வளவு நல்லா சொல்லும் போதே தெரியுது அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நீ ஒன்று பண்ணுறியா? உன்னுடைய மனசில் என்ன இருக்குன்றதை எனக்கு அப்படியே சொல்லிவிடு. நான் அதை அப்படியே போய் உன்னுடைய அப்பாட்ட சொல்லிடுறேன். அப்படி சொன்னால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு உனக்கு நல்லது நடக்கும். என்ன பண்ணுறியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறது? என்னுடைய மனசில் அப்படி எதுவுமே இல்லை. நான் வந்து மயில் பண்ண துரோகத்தால் வந்து நொந்து போய் இருக்கிறேன். அந்த வேதனையை சொல்கிறதுக்கு ஒருத்தங்க கிடைச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீ வந்து ஏதோ விஷயத்த வந்து சொல்கிற, நான் அதை பற்றியெல்லாம் பேச வரலை. இப்போ ஒருவேளை மயிலுக்கு உனக்கு டிவோர்ஸ் ஆகிட்டுதுன்றே வெப்பம், உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் தானே? நீ இப்படியே இருந்துட முடியாது இல்லையா? உன்னுடைய அப்பா அம்மா வந்து உன்னையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும். ஆனால் திரும்பவுமே வந்து ஒரு பிரச்சனையான பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிடக்கூடாது. மயிலு மாதிரி பொய் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி திரும்பவுமே என்னடா இப்படியா போச்சு என்ற மாதிரி வந்து நீ தலையில் கை வைக்கக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுமே நல்ல பொண்ணுண்டா, சொல்லு, உனக்காக நானே பேசுகிறேன் உன்னுடைய அப்பாட்ட என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சரவணன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கு முதல்ல வந்து மயிலிட்ட இருந்து டிவோர்ஸ் வேண்டணுமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பழனி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பார்த்தியா எப்படி உன்னோட பேச்சு கொடுத்து உன்னோட பதிலை வாங்கிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் நான் என்ன சொன்னேன் என்ற மாதிரி வந்து சரவணன் கேட்குறாங்க. அதுதான், மயிலிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைக்கணுமே என்ற மாதிரி வந்து நீ சொல்கிற இல்லையா? அதிலே தெரியுது உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் மயிலோட வாழ்கிற காலத்தில் உண்மையாக தான் இருந்தேன், நேர்மையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு என்னமோ தெரியலை, எனக்கு பொய்யாவே சொல்லிட்டு இருக்குது. எத்தனை பொய் தான் மாமா நானுமே கேட்குறது. ஒவ்வொரு வசனம் சொல்லும்போது இது பொய்யா இருக்குமோ, இது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டே வாழ முடியுமாம்மா? சொல்லுங்க பாப்போம் மாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, அது கஷ்டம்தான், அது எனக்குமே புரியுது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுன்னு நானும் கூட நினைக்கலையப்பா. நானுமே நினச்சேன், ரொம்ப நல்ல பொண்ணு போல இருக்குது, பாவம் வீட்டில் எல்லா வேலையும் செய்து சரவணனை பின்னாடியே வந்து சுற்றிட்டே இருக்குது, எங்கே போனாலும் சரவணன் இங்கே போட்டாங்கன்ற மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்குது. இந்த மாதிரி நினைக்கும்போது வந்து எனக்குமே கவலையாக தான்ப்பா இருக்குது. இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களான்ற மாதிரி வந்து எனக்குமே ஒரு மாதிரி தானப்பா இருக்குது. சரி, அதை விடு, இப்போ சொல்லு, நான் இதை பற்றி மச்சான்கிட்ட பேசட்டுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இங்க பாருங்க மாமா, நான் அஞ்சலியோட இத பத்தி எதுவுமே பேசல. அந்த பொண்ணோட மனசுல எப்படி என்ன எண்ணம் இருக்குன்னு தெரியாம நான் எப்படி மாமா பேசுறது? என்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேசுறது என்னுடைய பொறுப்பு. நான் போய் அவங்கள்ட வீட்டிலேயே பேசுறேன். உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேன் நான் சொல்லு என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மாமா நீ அந்த அளவு தூரத்துக்கு போயிட்ட? நீ எனக்காக இவ்வளோ தூரம் போய் எல்லாம் பேசுவியா? என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன மாப்பிள இது? ஒரு பொண்ண புடிச்சிருக்குன்னு சொன்னா, முறைப்படி அந்த பொண்ணுட்ட போய் அவங்கள்ட வீட்டில போய் கேட்குறதுல என்ன இருக்கு? நாங்க நேர்மையா, உண்மையா நடந்தா எதுக்கு பயப்படணும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. முதல்ல வந்து நீங்க அப்பாவோட பேசுங்க. அதுக்கப்புறமா இத பற்றியெல்லாம் யோசிக்கலாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு பழனி வந்து பாண்டியனுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "மச்சான் நீங்க பண்ணது, நீங்க நினைச்சது, நீங்க வந்து கண்டது எல்லாமே உண்மதான். ஆனா வந்து சரவணன் என்னமோ தெரியல பயப்படுறான் போல இருக்கு. உங்க மேல அளவு கடந்த அன்பும், மரியாதையும் அவன் வச்சிருக்கிறான். அதனால அவன் பயப்படுறான். இப்படி சொன்னா அப்பா என்ன நெனைப்பாரோ தெரியல. என்ன இவனும் இப்படிப்பட்டவனா இருக்கே! செந்தில் அவங்க மாரி இவனுமே வந்து எதுக்கெடுத்தாலும் ஏமாத்துறவனா இருக்கேன்ற மாரி வந்து நினைப்பீங்கன்றதுக்காக வந்து அவன் வந்து எதையுமே சொல்லாம இருக்கிறான்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது தெரியும்டா, எனக்கு நல்லாவே தெரியும். சரவணன் வந்து இந்த மாரி கடைய விட்டுட்டு கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்ட்டு போனதே கிடையாது. அவனுக்கு வந்து கடை தான் கதி என்ற மாரி இருக்கிற ஆளு. நான் என்ன சொன்னாலும் அத கேட்டுட்டு இருப்பான். ஆனா இப்ப பார்த்தா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் வெளியில போயிட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன்ற மாரி வந்து போய்க்கிட்டே இருக்கிறான். நானுமே அவதானிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரி எங்க தான் போறான்னு பார்த்தா, அவன் வந்து அந்த பொண்ணோட பேசுறதுக்கு தான் போறான். இவ்வளவு தூரம் அவன் மனச விட்டு பேசுற அளவுக்கு அந்த பொண்ணு இருக்கிறாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருப்பா. இவனுக்கு ஏத்த வந்து பொண்ணா தான் இருப்பா. அதனால அந்த பொண்ணையே பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா இப்ப மயிலுன்ற பிரச்சனை இருக்கு. மயில டிவோர்ஸ் குடுக்காம எப்படி இதெல்லாம்? முதல்ல வந்து அந்த பிரச்சனைய பார்க்கணுமே. உனக்கு ஒண்ணும் தெரியுமாடா? அவங்க வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணி அப்படியா, இப்படியான்னு பண்ணிட்டுலாம் போயிட்டாங்க. சரவணன் வேற அவன அடிக்க போயிட்டான் தெரியுமான்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படியா மச்சான்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா, இப்ப நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கேயோ பார்த்துருக்குறாங்க போல இருக்கு அந்த பொண்ண. என்னன்ட்டு அவங்க வந்து பேசுவாங்க. எப்படி இவங்க வந்து மயிலுவுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்ற மாரி வந்து பிரச்சனை பண்ணாங்க. நாங்களுமே நம்பல. அதுக்கப்புறமா தான் சரவணன்ட பேச்ச பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடுது. பாவம் சரவணன் என்ன சொல்லு பார்க்கலாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா மச்சான். ரொம்ப பாவம். உங்களோட 3 பையங்களுக்குள்ளயுமே இவன் வந்து உங்களோட சொல்ல நல்லாவே மதிக்கிறவன். அதனால வந்து பயப்படுறான் போல இருக்கு. நான் வந்து அவன்ட்ட கதையெல்லாம் கேட்டுட்டேன். கேட்கும்போது அவன் வந்து பயந்த மாரி தான் சொன்னான். ஆனா வந்து அப்படியான எண்ணம் எதுவுமே அந்த பொண்ணு மனசுல இல்ல. எப்படி அந்த பொண்ணோட பேசுறதுன்ற மாரி வந்து கேட்டா, நான் சொன்னேன், "நானே போய் உன்னுடைய அவங்கள்ட வீட்ல பேசுறேன்ற" மாரி வந்து சொல்லிட்டேன். "அப்படியா? அது நல்ல ஐடியா தான். முதல்ல வந்து மயிலுண்ட பிரச்சனைய வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் இத பத்தி பேச முடியும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. முதல்ல வந்து அவங்கள வேண்டாம்ன்ற மாரி வந்து டிவோர்ஸ் எடுத்துட்டு தான் இந்த விஷயம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்றது அவ்வளவு நல்லா இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து பொண்ணு கேட்கறது அவ்வளவு நல்லா இல்ல. என்ன சட்டப்படி டிவோர்ஸ் ஆச்சான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ண டிவோர்ஸ் எடுக்காமலே இன்னொரு கல்யாணத்துக்கு வராங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருப்பாங்களோன்ற மாரி வந்து எங்கள அவங்க சந்தேகப்படுவாங்க. அப்படியான நிலைமைய நாங்க வைக்கக்கூடாது. என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இந்த விஷயம் வந்து யாரு குமரனுக்கு இந்த கதை போகுது. என்னன்னு சொன்னா, சரவணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. என்ற மாரி என்ன சொன்னேன், சரவணனுக்கு இன்னொரு கல்யாணமா? நான் வந்து என்னுடைய ஒய்ஃப விட்டுட்டு இப்படி இருக்கிறேன். அவன் இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டானா? என்ன இது? நான் கண்டிப்பா அரசிய சந்திக்கணும். இந்த அப்பத்தா என்னதான் பண்றாங்களோ தெரியல. அரசிக்கு வந்து சாக்லேட் வாங்கி குடுத்தேன். அப்பத்தாக்கு சவர்க்காரம் வாங்கி குடுக்குற மாரி வந்து அவங்களோட பேசலாம்னு பார்த்தா, அரசி பேசுறதா இல்ல. அரசி வந்து எப்படியும் வந்து கோயிலுக்கு போறதாண்டா அப்பத்தாவோட போவாங்க. அங்க போய் அவங்கள மீட் பண்ணலான்ற மாரி வந்து அங்க போறாங்க. அங்க போகும்போது அரசி இவங்கள கண்டுட்டாங்க. கண்டுட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, "அப்பத்தா இன்றைக்கு சாமி கும்பிட்டது போதும். நான் இன்னொரு நாளைக்கு வந்து கும்பிடுறேன். ஆனா அப்பத்தா ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே உங்களோட வரவே மாட்டேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "ஏம்மா எதுக்கு இப்படி சொல்றன்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நீங்க பெரிய பிளான் பண்ணிட்டு தான் வாரீங்க போல இருக்கு. நீங்க வரும்போது ஒரு சில பேர் இங்க வாராங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரும்மா, கோயிலுன்னு சொன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. எங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் இங்க வர வேண்டாம். இந்த மாரியெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. சொல்லவும் கூடாது." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க வாங்க, வராம போங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க வரட்டும், வராம போகட்டும். ஆனா வந்து என்னோட மாத்திரம் நீங்க சேர்ந்து வர வேண்டாம். என்னோட நீங்க வார நேரத்தில தான் இங்க சில பிடிக்காதவங்க எல்லாம் வாராங்க. நான் போயிட்டு வரேன் அப்பத்தா. அம்மாச்சி நீங்களும் வாங்கன்ற" மாரி வந்து சொல்லும்போது, "என்ன அரசி இப்படி அவசரப்படுற? சரி, அந்த குமரனோட 2 வார்த்தை பேசினா என்ன? பாவம் இல்லையா? என்னதான் அவன் இருந்தாலும் அவன் உன்ன லவ் பண்ணியிருக்கிறான் இல்லையான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "என்னது லவ் பண்ணினானா? கல்யாணம்ன்ற பேர்ல அந்த வீட்டில போய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்
கணவனால. தெரியாதா உங்களுக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எதுவுமே தெரியாத மாரி பேசுறீங்க. இங்க பாரு, என்னுடைய பேரன் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் எல்லாம் கிடையாது. ஏதோ அந்த நேரத்தில வந்து அப்படி பண்ணிட்டான். அதுக்காக அவன் வாழ்க்கை முழுக்க அப்படியே பண்ணிட்டுருப்பான். அவனுக்கு எத்தன பொண்ணுங்க வந்தாங்க. ஆனா வந்து அந்த பொண்ணுங்க எல்லாம் வேண்டாம். என்னுடைய பேத்திய தான் அவன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி, நான் எல்லாம் அந்த கல்யாணத்தை எல்லாம் குழப்பியே விட்டுட்டேன். ஆனா அது புரியாம நீ என்னடா சொன்னா, இப்படி அடம் பிடிக்கிற, இப்படியே இருந்தீன்னு சொன்னா, அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. என்ன பண்ணுவ? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. பண்ணி வச்சா பண்ணி வைக்கட்டும். அதுதான் என்னோட விருப்பமும் என்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு எழும்பி போறாங்க. இப்படி போகும்போது, இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, சரவணன் வீட்ட வந்ததுக்கப்புறமா ஜோதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஜோதிச்சுட்டே இருக்கும்போது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அஞ்சலியோட இத பத்தி பேசலாமா? அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? சரவணன் இந்த நோக்கத்தில என்னோட பேசியிருக்கிறானான்னு நினைக்க மாட்டாங்களா? என்ன நினைக்கிறாங்களோ தெரியலையே! என்ற மாரி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. "என்ன சரவணா கடுமையா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற? எதையுமே யோசிக்காதப்பா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். பழனி சொல்லிட்டான். நீ யோசிக்காத. எனக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த விஷயத்துல வந்து நான் உனக்காக நிப்பேன். நீ பயப்படாத. அது சரி, செந்தில் வந்து காலையில வந்து 10,00,000 தந்துட்டு போனா, அந்த பணத்த வந்து பேங்க்ல போடணும். நான் அவசரத்துல போகும்போது பணத்த வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். நாளைக்கு கொண்டு போய் அந்த பணத்த வச்சுரு என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னப்பா செந்தில் 10,00,000 தந்தானா? எப்படி எப்படி அவனுக்கு 10,00,000 கிடைச்சது? அவனால எப்படி முடியும்? அத நீங்க வாங்கினீங்களா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா, வாங்காம என்ன பண்றது? என்னுடைய பணம் தானே. என்னோட இவ்வளவு திமிரா பேசும்போது, நான் குடுத்த பணம் எதுக்கு அவன்ட்ட இருக்கணும்? அதுதான் வாங்கிட்டேன். உன்னுடைய அம்மா அவ்வளவோ சொன்னா, இந்த மாரி வாங்காதீங்க, அப்படியே விட்டுடுங்கன்னு. நான் எல்லாம் விடல. நல்லவனா இருந்தா விடலாம். இவன் தான் இந்த மாரி என்ன ஏசுறவனுக்கு எதுக்கு என்னுடைய பணத்த குடுக்கணும்? நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் அந்த கடையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச பணத்த பாவம் பசங்க நல்லா இருக்கட்டும்னு குடுத்தா, அவங்க இந்த திமிர் பேச்சுன்னா, அம்மாவ காணையிலன்னோனே என்னோட வந்து இந்த மாரி வந்து பேசுறான். இப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு என்னுடைய பணம் தேவையில்ல. அவன் சம்பாதிக்கிறான் தானே! அவனோட பணத்திலே அவன் நிம்மதியா வாழ்ந்துட்டு போகட்டுக்கும். அவன் 10,00,000 எத்தன வருஷத்துக்கு அப்புறமா சேமிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன இது செந்தில் பணத்த குடுத்துட்டானா? செந்திலுக்கு எப்படி வந்தது பணம்? செந்தில்ட்ட அவ்வளோ பணம் இருக்காதே! அப்பா வேற பணத்த வாங்கிட்டாங்க. செந்தில் யார்ட்டலாம் கடன் வாங்கினானோ தெரியலையே! திரும்ப வந்து கடன்ல வந்து கஷ்டப்பட போறானே! என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா சரவணன் போய் செந்தில் உனக்கு எப்படி அந்த பணம் வந்தது? எங்க வாங்கின? என்ற மாரி வந்து கேட்க போறாங்க. கேட்கும்போது வந்து அந்த உண்மையான விஷயத்த வந்து செந்தில் சொல்றாங்களா? அல்லது போனா அவங்களுக்கு